சிவார்ப்பணம். இந்த 2026க்கான இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவனை காணவிருக்கும் பயணம் நாளை இரவு தொடங்க இருக்கிறோம். அதனால அடியேன் உங்களிடத்துல இந்த காணொலியை எதற்காக பதிவிடுறேன் அப்படின்னா, அதாவது பிரபஞ்ச வழி இறைவழி பயணம் போய்கிட்டு இருக்கு. அதாவது வெள்ளையங்கிரி ஆண்டவனை பார்க்கின்ற பொழுது அந்த 7 மலைகளிலும் அமர்ந்து நிதானமாக, நிம்மதியாக, அருமையாக, அற்புதமாக அந்த 7 மலைகளையும் கடந்து, அதாவது 6 மலைகளை கடந்து 7வது மலையில் இருக்கும் வெள்ளையங்கிரி ஆண்டவனை அனுபவித்து, அதாவது அவனின் அன்பை அனுபவித்து இந்த 7 சக்கரமானதை நல்லபடியாக, அதாவது ஆக்டிவிட்டி நிலையில், அதாவது அந்த 7 சக்கரமானதும் அதனுடைய தன்மைகள் புரியாத நிலையில் நீங்கள் இருப்பதனால தான் அதன் மூலியமாக வரும் அற்புதங்களை தெரியாமல் நீங்கள் உணராமல் இருக்கின்றனால் மட்டும்தான் ஒரு சில சங்கடமான விஷயங்கள் நம் வாழ்வு நமக்கே கசப்பாக இருக்கிறது. அதாவது இந்த வெள்ளையங்கிரி பயணம் எல்லாரையும் போல் அடியேன் பயணிக்க மாட்டேன். ஏன்னா இந்த பிரபஞ்ச வழி இறைவழியானது ரொம்ப அற்புதமான வழி பயணம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் பொறுமை இருக்கிற இடத்தில் மட்டும்தான் அந்த புரிதல், அதாவது அந்த அற்புத நிலை நம்ம சொல்லி தந்துட்டு இருக்கோம். அதாவது இந்த வெள்ளையங்கிரி பயணம் மிக அற்புதமான பயணம். ஒவ்வொரு மலைகளிலும் அடியேனிடம் வருகின்ற பொழுது வந்தவர்கள், இப்போ நாங்கள் அடியேனும் அடியேனுடைய சிஷ்யர்கள் போகின்ற பொழுது அதாவது யார் வந்தாலும் எங்களிடத்துல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த காற்றோடு, நிலமோடு, நெருப்போடு, புரியுதுங்களா? அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆக இதன் அனைத்து மூலியமாக நாங்கள் பேச்சுக்கள் கொண்டு அதனிடம் பேசிகிட்டே போவோம். அது என்ன சொல்லுதுங்கிறதையும் கேட்டுக்கிட்டே போவோம். அப்படிங்கிறது 7 மலைகளையும் கடந்து, அதாவது அந்த எல்லாம் அல்ல பரம்பொருளை பார்க்கின்ற பொழுது அற்புதம். அதாவது அடியேன் கூட நீங்கள் பயணிக்க ஆசைப்பட்டால், அதாவது பயணிக்கிறேங்கிறதோட அந்த ஒரு அற்புதமான அனுபவங்களை சேகரித்து அதன் மூலமாக வரும் அற்புதங்களை அனுபவிக்க ஆசை உள்ளவர்கள் இந்த பிரபஞ்சத்தை, இந்த யூனிவர்ஸை நம்பி இருக்கிறவர்கள் கட்டாயம் அடியேன் காணொளி கண்ட நிமிடம் நீங்கள் பதிவிடலாம். அதாவது திண்டுக்கல்லில் இருக்கின்ற சிவ உறவுகள் யாராக இருந்தாலும் அடியனிடம் மிக விரைவில் கூட பயணிக்கலாம். அடியன் திண்டுக்கல்லிருந்து கிளம்புறோம். திண்டுக்கல் தான் அடியனுடைய ஊர். இங்கேருந்து கிளம்ப இருக்கிறோம். யார் வர்றதாக இருந்தாலும் அடியனிடத்தில் ஒரு இன்பாக்ஸில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அற்புதமான அந்த பிரபஞ்ச ரகசியத்தை அதோட பேசி கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம்.